சரி, முக்கியமான ஒரு 3 மார்க் கொஷின். பொருள் ஒன்றினை நகர்த்த எளிமையான முறை எது, அப்பொருளை தள்ளுவதா அல்லது இழுப்பதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. பாருங்கள், ஒரு பொருள் இருக்குது, அது ஓய்வு நிலையில் இருக்குது. அந்த ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தள்ளுறோம். எந்த கோணத்தினாலும் தள்ளலாம் இல்லையா? இப்படியும் தள்ளலாம், இப்படி இருந்தும் தள்ளலாம், இங்கிருந்தும் தள்ளலாம். நாம் சும்மா ஒரு டெரிவேஷனுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து தள்ளுறதை எடுத்துக்கிறோம், எஃப்ங்கிற விசையை கொடுக்குறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய விசைக்கு எதிர் திசையில் என்ன, இது ஓய்வு நிலையில் தான் இருக்குது தொடக்கத்தில். அப்போ என்ன ஆகும், ஓய்வு நிலை உராய்வு செயல்படும் இல்லையா? அதுதான் வந்து எஃப்எஸ். அது வந்து எதிர் திசையில் இருக்குது, நம்ம கொடுக்கக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம்னாக்க, விசைப்படம் வரைகிறோம், தனித்த பொருளுடைய விசைப்படம் வரைகிறோம். இந்த பிளாக்கை டாட்டாக வச்சுக்கிறோம். இதன் மீது செயல்படக்கூடிய இந்த அடிப்பரப்பு இருக்குது இல்லையா? என்ன பண்ணும், இந்த பொருள் மீது ஒரு செங்குத்தான விசையை கொடுக்கும், அதை எண்ணு. இந்த பொருளுடைய எடை கீழ் நோக்கி செயல்படும், அதை எம்ஜி. நம்ம கொடுக்குற திசை, விசையினுடைய திசை வந்து இந்த திசையில் இருக்குது, ஸோ இந்த திசையில் இருக்குது எஃப். அதே சமயத்தில் ஓய்வு நிலை உராய்வு குணகம் உராய்வு செயல்படக்கூடியது இந்த திசையில். ஸோ அதுதான் இந்த டயக்ராம். ஸோ அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த எஃப்ங்கிற விசையானது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நம்ம தள்ளுறதை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல செயல்படக்கூடிய விசையினுடைய கூறுகளை 2 கூறுகளாக பிரிக்கிறோம். பாருங்கள், இது என்னன்னு சொன்னோம் இல்லையா, குத்துக்கோடு தானே. இந்த குத்துக்கோட்டுக்கு இப்படி இருந்ததுன்னா செங்குத்து, அப்போ இது செங்குத்து கூறு. அதே டைரக்ஷனில் இருக்கிறது வந்து இணைக்கூறு, எஃப் காஸ்டிட்டாங்கிறது இணைக்கூறு. ஸோ எஃப் காஸ்டிட்டா பக்கத்தில் இருக்கிறது என்னது, நமக்கு தேவையான தீட்டா, இதுதான் தீட்டா. அப்போ தீட்டான்னு போட்டுக்கிறோம். அப்போ 2 கூறுகளாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து எஃப் சைன் தீட்டாங்கிறது செங்குத்து கூறு, எஃப் காஸ்டிட்டாங்கிறது கிடைமட்ட கூறு. அப்போ பாருங்கள், நல்லா கவனிக்கணும். மேல் நோக்கி செயல்படக்கூடியது என்ன, கீழ் நோக்கி செயல்பட்டு இருக்கிறது எஃப் காஸ் தீட்டா. அதே சமயத்தில் இதனுடைய விசை என்ன செயல்படுது, எம்ஜி. அப்போது கீழ் நோக்கி செயல்படக்கூடியது 2, ஒன்று எஃப் காஸ் தீட்டா, இன்னொன்று எம்ஜி. அப்போ இந்த 2ஐயும் கூட்டி என் புஷ் அப்படிங்கிறது தள்ளுறது ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும், எம்ஜி ப்ளஸ் எஃப் காஸ் தீட்டாவுக்கு சமமாக இருக்கும். ஸோ எப்போ நம்ம தள்ள முடியும், எஃப்எஸ் வந்து மியூஎஸ் எண்ணுக்கு சமமாக இருக்கும் பொழுது அல்லது அதற்கு அதிகமாக இருக்கும்போது தான் தள்ள முடியும். அப்போது எஃப்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு மியூஎஸ் என் புஷ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த எண்ணோட மதிப்பு கொண்டு வந்து இதில் பிரதியிடுறோம். இதுதான் வந்து தள்ளும்போது ஓய்வு நிலை உராய்வுக்கான ஃபார்முலா. சரி, இழுக்கிறோம். பாருங்கள், இதே மாதிரி அப்படியே திருப்பி இழுக்கிறோம். அப்போ இழுக்கும்போது விசை இப்படி செயல்படுது. அதே மாதிரி தான் மேல் நோக்கி செயல்படக்கூடியது என்ன, கீழ் நோக்கி செயல்படக்கூடியது எம்ஜி. எப்படி சொல்லிக்கிறோம்னாக்க, ஒரு விசை செயல்படக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் தான் வந்து என்ன செயல்படும், உராய்வு விசை செயல்படும் சொல்லிக்கிறோம். உராய்வானது செயல்படும், அதான் எஃப்எஸ் இந்த டைரக்ஷனில் மாற்றி போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், தனித்த பொருளுடைய விசைப்படம் வரையும் போது என் மேல் நோக்கி இருக்குது, எம்ஜி கீழ் நோக்கி இருக்குது, எஃப் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்குது. அதுதான் இந்த குத்துக்கோட்டுக்கும் செயல்படக்கூடிய எஃப் செயல்படக்கூடிய திசைக்கு இருக்கக்கூடிய கோணம் தீட்டா. இது எஃப்எஸ். இது 2 கூறுகளாக பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம், என்னோடவே சேர்ந்து இருக்கிறது வந்து எஃப் காஸ் தீட்டா, எண்ணுக்கு 90 டிகிரியில் இருக்கிறது வந்து எஃப் சைன் தீட்டா இல்லையா? அப்போது மேல் நோக்கி செயல்படக்கூடியது என்னென்னு பார்க்குறோம். இது என் புல்லுங்கிறது நம்ம இழுக்கிறோம், கூட்டல் மேல் நோக்கி செயல்படக்கூடியது என்ன, எஃப் காஸ் தீட்டா தானே, ஈக்குவல் டு பாருங்கள், இந்த எஃப்எஸும் எஃப் சைன் தீட்டாவும் ஈக்குவல் ஆயிரும். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இதுக்கு எதுக்கு சமமாக இருக்கும், எம்ஜிக்கு சமமாக இருக்குது. அப்போ என் புல் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எம்ஜி மைனஸ் எஃப் காசிடெக் சமமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும், இது வந்து கூட்டல் பண்ணிக்கிறோம், இங்கே வந்து கழித்தல். அப்போ எதில் குறைவாக இருக்கும், ஸோ இதில் அதிகமாக இருக்கும், இதில் குறைவாக இருக்கும். அப்போ பாருங்கள், பொருளின் மீது செயல்படக்கூடிய செங்குத்து விசை என் அப்படிங்கிறது என் புஷ்ஷினுடைய மதிப்பை விட குறைவாக தான் இருக்கும். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது குறைவாக இருக்கிறதுனால இப்போ கழிச்சன்னு அர்த்தம் மதிப்பு குறைஞ்சிடும், கூட்டின அர்த்தம் மதிப்பு அதிகமாகிடும். அப்போது தள்ளுறதை விட இழுக்கிறதுங்கிறது நமக்கு ஈஸியானது, எளிமையான வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு?